ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஃபுட் அண்ட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,000 டேக்கும். ஸோ நல்ல சேலரி அண்ட் ஓட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் பெர்மனன்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, எந்த நிறுவனத்தில் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னா ZF Wabco. ஸோ Wabco அப்படின்ற கம்பெனியில் மட்டும்தான் இப்போ இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இது எங்கே எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா மகேந்திரா சிட்டி. ஸோ மகேந்திரா சிட்டி உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இது. ஸோ இங்கே தான் உங்களுக்கான ஓப்பனிங் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓவராலாக 250 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி சேலரி வேரியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க, ஸோ நிறைய கம்பெனியில் இன்ஜினியரிங்ஸ் எடுக்கிறது இல்லை, பட் இங்கே எடுக்கிறாங்க. பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 19,000 உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி இருக்கும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 17,500 உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி இருக்கும். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எனி டிகிரி 17,000 சேலரி இருக்கும். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி எனி டிகிரி படித்தவங்கலாம் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்கிறது கிடையாது. பட் இங்கே எனி டிகிரி படித்தவங்களுக்கு 17,000 மாத சம்பளம் இருக்க போகுது. அண்ட் ஐடிஐ படித்தவங்களுக்கு 16,500 சேலரி இருக்க போகுது. 10th 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 16,000 சேலரி. ஸோ நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு 16,000 சேலரியில் வேலை கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 1 இயர் கழித்து உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் 25 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், அசம்பிளியில் ஒர்க் இருக்கும், மெயின்டெனன்ஸில் ஒர்க் இருக்கும், அண்ட் குவாலிட்டியில் ஒர்க் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஆனால் ஓப்பனிங் இருக்க போகுது. அண்ட் டெய்லி டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாமே ஓடி தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓட்டியில் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் 8 hour மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம். அண்ட் ஷிஃப்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டுங்க, 3 ஷிஃப்ட்டு. மார்னிங் 6 to 2:30 ஒரு ஷிஃப்ட்டு, 2:30 to 11 ஒரு ஷிஃப்ட்டு, 11 to 6 ஒரு ஷிஃப்ட்டு. அண்ட் இதுக்கு பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிட்டேன், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் தான். அண்ட் அக்கோமடேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சூப்பர்வைசரை நீங்கள் கேட்டுக்கலாம் அக்கோமடேஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நான் சொல்லிட்டேன். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 250 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல வேலை, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு ஈஸி செலெக்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ள போகலாம். எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் டேரெக்டாகவே கொடுத்துட்றேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஜாப் பார்த்துருந்தேன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் எங்கே பார்த்தீங்க கேட்டாங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்துன்னு சொல்லுங்கள், ஜாப் சைட். தேங்க்யூ.